Watch full episodes on Jio Hotstar. Welcome, sir. Good morning, sir. Thank you. Open the gate. Very good. Gentlemen, very sorry. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லா ஒரே ப்ராப்ளத்தை தான் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. அது என்னன்னா பாருங்க. உலகம் ஃபுல்லா குளம், நதி, ஏரியில இருக்கிற தண்ணி எல்லாம் காலி ஆயிட்டு இருக்கு. கண்ணெதிரிலே எல்லா தண்ணியும் கம்மி ஆகிட்டு இருக்கு. எங்கெல்லாம் தண்ணி காலி ஆகுதோ அதுக்கு மேல நிறைய மேகங்கள் சூழ்ந்து இருக்கு. மின்னல் அடிக்குது. அப்புறம் நிறைய தண்ணி பொழியறத கூட மக்கள் பார்த்திருக்காங்க. ஆனா உண்மை என்னன்னா குளமோ நதியோ அங்க என்ன இருக்கோ அதுல இருக்கிற தண்ணி பாதியா குறைஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனா அது எப்படி? இது ஒரு பெரிய ரகசியமா மறைஞ்சிட்டு இருக்கு. இந்த பூமியில உள்ள தண்ணி எல்லாம் ரொம்ப காலியாகிட்டே இருக்கு. அதை தடுத்து நிறுத்தலன்னா இந்த பூமி மொத்தமும் ஒரே வாரத்துல காலி ஆயிடும். அதுக்கப்புறமா நம்ம யாரும் உயிர் வாழ முடியாது. மழை பெய்யுது, இருந்தாலும் தண்ணி காலி ஆகிட்டு இருக்கு. இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. இதை யாரு தீர்த்து வைப்பாங்க? இந்த பிரச்சனைய 2 பேரால தான் தீர்த்து வைக்க முடியும். அது யாருன்னா அவங்களோட பேரு மோட்டு பத்துலு. மோட்டு பத்துலுவா? ஆமா, அவங்களை இந்த மிஷின்ல நான் இன்வால்வ் பண்ணிட்டேன். எஸ் பாஸ், ரிப்போர்ட்டிங். இந்த சைடில் இருக்கிற பாதி தண்ணி கிளியர் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அங்கே இருக்கிற மிச்சம் மீதி தண்ணி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நான் வந்துடுவேன். கிளவுடு கில்லாடி, உனக்கு தைரியம் இருந்தா இங்க வந்து மோதி பாருடா. வா வா. யார் அது? என் எதிரில் வா, என் எதிரில் வா. என்ன இது? அது மனுஷனா இல்ல வேற என்னடா? கண்டுபிடிக்க உங்களுக்கு தண்ணி வேணும்னா வாங்க, நாங்களே தண்ணியை கொண்டு போய் காட்டுறோம். என்ன விடு, என்ன விடு. மேகங்களுக்கு இடையில நீங்க எங்கடா ஒளிஞ்சிருக்கீங்க? எங்க ஒளிஞ்சிருக்கீங்க? யாரோ தெரியதா சொல்லிருக்காங்க. மின்னல் இடிச்சா மழை பெய்யாதுன்னு. என்ன மட்டும் நான் சொல்றது? கரெக்டா சொல்லடா பத்துலு.
எப்படிப்பட்ட மேகம்னா மின்னலும் மின்னும் மழையும் பொழியும். ஆமா, நீ யாருடா? அதுவும் இல்லாம அந்த மேகங்களுக்கு நடுவுல நீ என்னடா செஞ்சுக்கிட்டு இருக்க? நான் தான் கிளவுட் மேன். இப்போ உங்களோட நிம்மதி சந்தோஷத்தை நான் பறிக்க போறேன். அட, என்னடா அது? டேய், பத்லு, அந்த அண்ணன் ரொம்ப ஓவரா தானே ஆடுறாரு. நாம யாரும் அவருக்கு காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சுடா பத்லு. ஓகே மோட்டோ டன். அடே மோட்டோ, அவரோட கோபம் குறையறதுக்கு பதிலா இன்னும் இருக்க இருக்க என்கரேஜ் ஆகிட்டே போகுது மோட்டோ. ஆமா, இவர் ஏன் நிப்பாட்டவே மாட்டேங்கிறாரு மோட்டோ? பத்லு, வேகம் பத்தலடா. வேகமா ஓடு. எங்க நின்னாலும் அடிக்கிறான்டா. அப்புறம் என்ன, ஓடிடலாம் மோட்டோ. மோட்டோ, நாம எப்படியாவது அவருக்கு இப்ப சமாதான கொடியை காட்டி ஆகணும் மோட்டோ. சீக்கிரம். ஆமா, எதுக்காக இப்ப எங்களை விரட்டி விரட்டி வேட்டையாடுறீங்க? முதல்ல நீங்க எதுக்காக என்கிட்ட சண்டை போடுறீங்கன்னு கொஞ்சம் தெரிஞ்சு ஆகணும் சார் எங்களுக்கு. வாங்கல, அப்படியே எல்லாரும் உட்காந்து கொஞ்சம் பொறுமையா பேசி சமாதானம் ஆயிடுவோம். மறுபடியும் போட்டானே. ஆமா. டேய், வேணாம்டா. ஆமா. நிறுத்துக்கடா. ரொம்ப எவ்வியா வந்து விழுதுடா. வெரி குட், வெரி குட். ஏய், ஏய், no. இப்ப என்ன பண்றது? ஐடியா வட மோட்டு, இதை கேளு. அப்பா மோட்டு, அங்க பின்னாடி என்ன அப்படி இருக்கு? பின்னாடி என்ன இருக்கு? திரும்பி பார்க்கறோம், ஓடிடுறா பத்லு. ஏய், என்னைக்கே முட்டலாக்கிட்டியா? உன்னை நான் விட மாட்டேன். மோட்டு, நம்ம மாட்டக்கூடாது. அவனை நல்லா முட்டாளாக்கி ஏமாத்திட்டு ஓடி வந்துட்டா பத்லு. மோட்டு, சீக்கிரமா ஃப்ளைங் ஹெல்மெட்டை மாட்டிக்கிட்டு மேல பறந்து போயிடு. சீக்கிரம். டேய், கிளவுடு கில்லாடி, உனக்கு தைரியம் இருந்தா இங்க வந்து மோதி பாருடா. வா வா, சிங்கிள்ஸ் வரையா. சாபாஷ் மோட்டு, கலக்குற. நல்லா இருக்கு. நீ முதல்ல அடியணும்னு ஆசைப்படுற, அதனால நான் உன்னோட ஆசையை தீர்த்து வைக்கிறேன். ஹலோ சகோ, முதல்ல என்ன புடிச்சு காட்டுங்க சகோ. என் வண்டி உங்களை விட ரொம்ப ஸ்பீடானது, வேகமானது. அண்ணா, ரொம்ப வளைஞ்சு வளைஞ்சு எல்லாம் ஓடாதீங்கண்ணே. ஏன்னா இங்க நிறைய யூடர்ன்லாம் இருக்குண்ணே. வாங்க வாங்க. அவன் எங்க போயிட்டான்? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, நான் இங்க இருக்கேன். இங்கிட்டு இங்க பாருங்கண்ணே. ஹலோ, ஹலோ. ஓஹோ, மோட்டோ, சீக்கிரமா அவரை பொசிஷனுக்கு கூட்டிட்டு வா மோட்டோ. ஓகே பத்லு. கம் ஆன் கிளவுட் மேன், என்ன பிடிங்க சீக்கிரம். ஓஹோ, விட்டுறாதீங்க. பிடி 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 பிடி. கபடி 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 கபடி. பத்லு, we are in position. ஓகே மோட்டோ. இன்னையோட முக்கதையை முடிச்சிடுறேன். பத்லு, காப்பாத்துறா. பத்லு, அடே மோட்டோ, கவலைப்படாத. யாம் இருக்க பயம் ஏன்? வட வட வட. அம்மே. தேங்க்ஸ்ரா தேங்க்ஸ்ரா பத்லு, நீ ஒரு மாவீரன்டா. அன்பு பத்லுடா. என் உயிர் நண்பர்களே, உடன்பரா சகோதரர்களே, மோட்டு பத்லு அங்க இருக்காங்க பாருங்க. மாமியாரே, என்னப்பா நடக்குதுங்க? என்னோட 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் இது மாதிரி எதையும் பார்த்ததே இல்லையாப்பா. என்னப்பா இது? காப்பாத்துங்க, என்னப்பா இது? பயங்கரமா இருக்கு. அந்த கிளவுட் மேன்
காலி ஆயிட்டான்டா பத்துலு, காலி ஆயிட்டான். போடா, போய் பார்க்கலாம். அட என் உயிர் நண்பர்களே, உடன்பிற சகோதரர்களே, இவன் கிளவுடால தயார் பண்ண மனுஷன் மாதிரி இருக்கான். அது மட்டும் இல்லப்பா, இது ஒருவேளை ரோபோட்டா கூட இருக்கலாம்ப்பா. சர்கின் மேன், என்ன செய்தி எடுத்துட்டு வந்திருக்க? மிஸ்டர் டயப்ளர், நம்ம கிளவுட் மேன் அவங்க அழிச்சிட்டாங்க. யாரு யாரு அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த சூப்பர் ஹீரோ யாரு? ஐ அம் த கிரியேட்டர். ஐ கிரியேட் அண்ட் ஐ டிஸ்ட்ராய்ட். என்னோட கிரியேஷனை யாரு டிஸ்ட்ராய் பண்ணது? பத்துலு, அந்த மேக மனிதன் இந்த கிளவுடுகளுக்கு நடுவுல என்னடா பண்ணிக்கிட்டு இருந்தா? அடே மோட்டோ, இத பத்தி நம்ம டீடைலா தெரிஞ்சுக்கணும். கிளவுடுக்குள்ள நாமளே போய் ஆகணும். அட ஆமாப்பா, வாங்க போலாம், வாங்க. அப்புறம் என்ன பேச்சு, வாங்க போகலாம். வா ஐயா. அட என் உயிர் நண்பர்களே, உடன்பிற சகோதரர்களே, ரொம்ப நாளைக்கு அப்புறம் மழையில நனைய போறோம்ப்பா. அட இது என்னது? தண்ணி மேகங்களுக்கு கீழே போக மாட்டேங்குது. லேக்ல இருந்து சொட்டு சொட்டா மேகங்களுக்கு போய்கிட்டு இருக்கு தண்ணி. எல்லாரும் இங்க கொஞ்சம் பாருங்க. இந்த மேகங்கள் மழையை பொழிய வைக்கல, மாறா தண்ணி எல்லாம் திருடிக்கிட்டு இருக்கு. பாரு மோட்டு. ஓஹோ, அப்படின்னா எனக்கு இப்ப புரியுதுடா பத்துலு. அந்த மேக மனிதன் அந்த கிளவுடுக்கு நடுவுல அப்படி என்னதான் பண்ணிக்கிட்டு இருந்தான்னு, அவன் தண்ணியை திருடுறதுக்காக தான் இங்க வந்திருக்கான்னு நான் நினைக்கிறேன்டா. அட என் உயிர் நண்பர்களே, உடன்பிற சகோதரர்களே, இதனாலதான் உலகம் பூரா தண்ணி கம்மியாகிட்டே இருக்கு போல இருக்குப்பா. இந்த காரியத்தை யார் பண்றாங்களோ அவங்கள நாம சீக்கிரமா தடுத்து நிறுத்தி ஆகணும்ப்பா. இப்படியே விட்டா இந்த உலகத்துல இருக்கிற தண்ணி எல்லாமே காலி ஆயிடும்பா. பத்துலு, நீ வண்டியை ஓட்டு, நான் இதுக்கு ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறேன்ப்பா. அவங்க கிளவுட் மேன் கிட்ட எப்படி போனாங்க? மேகங்களுக்குள்ள ஒருத்தவன் ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தது அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? எப்படி நம்ம சீக்ரெட் அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? அந்த ஆள்காட்டி யாரு? மிஸ்டர் டியாவிலஸ், இந்த லாஸ்ட் இமேஜை கிளவுட் மேன் எடுத்தாரு. கிளவுட் மேனை அழிச்சிட்டாங்க. அத பத்தி யோசிக்கவே இல்லையா? அந்த கிளவுட்ஸ் இன்னும் அங்கதான் இருக்கு. நம்மளோட கிளவுட் மேன் இன்னும் கொஞ்சம் அனுப்புங்க. அவங்க அந்த கிளவுட்ஸ் இங்க கொண்டு வருவாங்க. அதுல தண்ணி நிறைஞ்சிட்டு இருக்கு. ஆனா அந்த பூலோக வாசிகளுக்கு நம்ம பிளான் என்னன்னு தெரியாம பாத்துக்கோங்க. ஒருவேளை அவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம கிளவுட்ஸை தடுத்து நிறுத்த அவங்க முழு முயற்சி செய்வாங்க. நம்மளோட எக்ஸ்பெரிமெண்ட் ஆல்மோஸ்ட் முடியிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. அதனால பூமியில இருக்கிற எல்லா தண்ணியையும் இங்க ஒரே நேரத்துல நம்மளால கொண்டு வர முடியும். அதனால அது கம்ப்ளீட் ஆனதும் எல்லாமே சரியாயிடும். சீக்கிரமா அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ஃபினிஷ் பண்ணு. அதுக்கப்புறம் நான் இந்த புது உலகத்தை இனாகிரேஷன் பண்ணுவேன். அப்புறம் இது என்னுடைய உலகமா இருக்கும். அப்புறம் இதோட பேரு பிளானட் ஆஃப் நோ ரிட்டர்ன். மோட்டோ, நல்ல தேடி பாரு மோட்டோ. இந்த கிளவுடுக்கு நடுவுல நிச்சயமா ஒரு கிளவுட் மனிதன் ஒதுங்கி இருப்பான், பதுங்கி இருப்பான். பத்துலு, இங்க ஒருத்தர் இல்லடா, 4 கிளவுட் மனிதர்கள் இருக்காங்க. ஐயோப்பா, மோட்டு உரைச்சு வந்து போடாத.
என் உயிர் நண்பா நல்லா கெட்டியமா புடிச்சுக்கோப்பா. பத்துலு பாத்துரா, அந்த கிளவுடு மனிதன் வேகமா இந்த பக்கமா தானே நம்மள நோக்கி வந்துகிட்டு இருக்காண்டா. பத்துலு வண்டியை சீக்கிரமா ஓட்ட சொல்றா. பத்துலு எங்கேயாவது போய் ஒளிஞ்சிக்கலாம்டா. இங்க தண்ணி நிறைய இருக்கு. இந்த தண்ணி எல்லாம் திருடிட்டு போயிட்டு நம்ம உலகத்துல வச்சிட வேண்டியதுதான். டாக்டர் ஜட்கா சார், நாம எப்படியாவது இந்த கிளவுட்ல ஒளிஞ்சுக்கிட்டு யாருக்கும் தெரியாம அந்த டீம் கிட்ட போய் சேர்ந்துடணும். என்ன நான் சொல்றது? மாமியாரே, இன்னொரு தடவை யோசிச்சு பாருங்கப்பா. ஒருவேளை அங்க ஆபத்து இருந்ததுன்னா நாம அப்புறம் என்னமா பண்றது? ஆனா ஒருவேளை நாம பூமியில இருக்கிற தண்ணியை காப்பாத்தணும்னா அந்த நேரத்துல இந்த ரிஸ்க நாம எடுத்துதான் ஆகணும். பாரத தாய்மை தானே சொல்றேன். நாம எல்லாம் ஒன்னா சேர்ந்திருந்தா எந்த பிரச்சனையும் எதிர்கொள்ளலாம். நோ ப்ராப்ளம். என் உயிர் நண்பர்களே, உடன்பிற சகோதரர்களே, இந்த ஸ்ப்ரேவை போட்டுக்கோங்கப்பா. ஒரு நிமிஷம்ப்பா, நானும் இதை வந்துகிட்டே இருக்கேன். டாக்டர் ஜட்கா ஏறுங்க. எல்லாரும் ரெடியா இருங்கப்பா. ஜம்ப். மாமியாரே காப்பாத்துக்கோ. இங்க பாருங்க, என்னோட 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல முதல் தடவையா தண்ணி சொட்டுக்குள்ள இருக்கேன்ப்பா. அதோ போய்கிட்டு இருக்கான் கிளவுட் மேன். மேகத்துல இருந்து தண்ணியை எடுத்துக்கிட்டு. எதிரில் நெகட்டிவ் கிராவிட்டி ஸ்பாட் வந்துகிட்டு இருக்கு. பி ப்ரிப்பேர். நண்பர்களே, சீக்கிரம் போங்க. ஏய், நீங்க 2 பேரும் போங்க. கிளவுட் மேனை காப்பாத்துங்க. எங்களெல்லாம் ஏமாத்திட்டு இங்க இருந்து தப்பிச்சு போகலான்னு பாக்குறியா? முடியாது. மொத்த தண்ணியை நாங்க எடுத்துக்கிட்டு போயிருவோம். அதோ இருக்கார் கிளவுட் மேன். வா, அவருக்கு ஹெல்ப் பண்ண போலாம். நாம வந்ததே அவங்கள காப்பாத்த. இப்ப அவங்களே மாட்டிக்க போறாங்க. இனிமே நம்ம என்ன பண்றது? நாம எல்லாரும் மாட்டிக்கிட்டோம். என்ன பண்றது? சரி, கிளம்புங்க. லேபுக்கு போகலாம். அவங்க எல்லாரும் லேப்ல வந்து சேர்ந்துட்டாங்க. ரெடி ஃபார் த வேக்யூம்.
முதல்ல நாம இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கலாம் என் நண்பர்களே. முதல்ல கிளவுட்மேன் யாரோ பூமியோட தண்ணிய திருடுறான். ஆனா கிளவுட்மேன் கிட்ட இருந்து இவங்க தண்ணிய திருடிக்கிட்டு இருக்காங்க. ஐயோமா, சத்தத்தின் மீது ஆணையா சொல்றேன், பாரத தாய் மீது ஆணையா சொல்றேன். என்னோட 20 வருஷ சர்வீஸ்ல வாட்டர் திருட்ட நான் பார்த்ததே இல்ல. அடே மோட்டோ, எனக்கு பயங்கரமா தலையில சுத்திது மோட்டோ. ஏதாவது பண்ணுடா சீக்கிரம். எனக்கு தாண்டா பத்துலு. ஐயோமா, இவங்க நம்மள கேப்சூல் ஆக்கி பாட்டில்ல அடைச்சு வச்சிட போறாங்க. ஏதாவது செய் சீக்கிரம். அம்மா, வயிறு காலியா இருக்கும் போது என் மூளை வேலை செய்யாதுன்னு இருக்கு தெரியுமா? ஏதாவது பண்றா பத்துலு, சீக்கிரட்டா. சுட சுட வர வேண்டாம். ஐடியா. எல்லாரும் அவங்களோட பபிள்ஸ்லயே ரொட்டேட் பண்ணுங்க. அப்புறம் பெல்ட்ல இருந்து எல்லாரும் ஜம்ப் பண்ணுங்க சீக்கிரம். ஐயோமா, இவ்வளவு வேகமா நான் எப்பவும் சுத்துறதே இல்ல. என்ன பண்றது? அம்மாடியோ. இந்த ஃபார்முலா ஃபேருசாட்ட காட்டலாம் வாங்க. அடோ, இது அவங்கதான். ஆமா, அவனுக்கு இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? மாமியாரே, அவங்க எல்லாரும் சேர்ந்து எங்கப்பா போயிட்டு இருக்காங்க? டாக்டர் ஜட்கா சார், அவங்க எல்லாருமே டீ பிரேக் எடுக்க போயிருக்காங்க போல இருக்கு இவங்க சார். யாரு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு முதல்ல நாம தெரிஞ்சுக்கணும்ப்பா. அப்புறம் என்ன டாக்டர் ஜட்கா சார், எல்லாரையும் நார்மல் ஆக்குங்க ப்ளீஸ். சரிப்பா. நீங்க யாரு? நீங்க எல்லாம் யாரு? நண்பர்களே, காட்ஸ கூப்பிடுங்க, சைரன் அடிங்க. என்னடா இது, ஒண்ணுமே புரியலையே. எல்லாரும் வராங்க, ரவுண்ட் கட்டுறாங்க. ஹாய், ஹலோ, ஐ எம் பெருசா. நீங்கெல்லாம் யாரு? அது வந்து நான் மோட்டு. இது என் நண்பன் பத்துலு. இதெல்லாம் என்னோட நெருங்கிய நண்பர்கள். டாக்டர் ஜட்கா, கசிட்டேராம், சிங்கம் சார். ஆனா எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். இது எந்த இடம் சார்? இது பிளானட் ஆஃப் நோ ரிட்டர்ன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துக்கு யார் வராங்களோ அவங்க திரும்பி போக மாட்டாங்க. நீங்க கண்டிப்பா டயாபோலஸோட ஸ்பையா தான் இருந்திருக்கணும். டயாபோலஸ் தண்ணியை திருடுறதுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணிருப்பீங்கன்னு எனக்கு தோணுது. தயவு செஞ்சு கேளுங்க, நாங்க வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, அவங்களோட எர்த்துல இருந்து சண்டை போட்டவங்க. எர்த்துல இருந்து வந்திருக்கீங்களா? அவங்க எர்த்துல இருந்து தண்ணி திருடிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் நாங்க இவ்வளவு தூரம் வந்துட்டோம் சார். எர்த்துல இருந்து தண்ணி எல்லாத்தையும் டயாபோலஸ் திருடிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் அவர் ஒரு புது உலகத்தை உருவாக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. சரி வாங்க, நான் உங்க எல்லாரையும் எங்க பாஸ் கிட்ட கூட்டிட்டு போறேன். அவரால் தான் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியும். இன்ட்ரெஸ்டிங். நீங்க டயாப்ளஸ் கூட சண்டை போட வந்திருக்கீங்க. இது ரொம்ப நல்ல விஷயம். அந்த பிளானட் எங்களோடது. அங்க நாங்க காலங்காலமா வாழ்ந்துட்டு வந்தோம். டயாப்ளஸ் எங்க கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்டாரு. அவர் இங்க வந்து ஒரு புது உலகத்தை படைச்சிட்டாரு. ஆனா எப்ப அவரோட மேகம் எங்க ஏரியாவை கடந்து போயிட்டு இருக்குமோ அப்ப நாங்க அவருடைய தண்ணியை திருடிட்டு பழி வாங்கிட்டு இருப்போம். ஆமா நாட்டமே, இங்க தண்ணியே இல்லையே. நீங்க எல்லாம் எப்படி உயிர் வாழ்றீங்க ப்ளீஸ்? எங்களுக்கு தண்ணி முக்கியம் இல்ல. இங்க காஞ்சு போன பச்சை பசன எதெல்லாம் தெரியுதோ அதுலெல்லாம் தண்ணி இருக்கு. நீங்க ட்ரை பண்ண விரும்புறீங்களா? என்ன கலர் கலரா சேஞ்ச் ஆவறா? இது உனக்கு நியாயமா? என்ன அநியாயம் இது? இதோட டேஸ்ட் பூலோகவாசிகளுக்கு நல்லா இருக்காது. அதனாலதான் டயாபுலஸ் பூமியில இருந்து தண்ணி எடுத்துட்டு வராரு. எங்களுக்கு இந்த ட்ரீஸோட தண்ணியே போதுமானது. இப்ப நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கங்க, ராத்திரி அங்க போகலாம்.
அட என் உயிர் நண்பா உடன்பிறா சகோதரா, இந்த போல்டர்ஸ் எப்படிப்பா காத்துல பறந்துகிட்டு இருக்கு? ஆமா, அந்த ஸ்பாட்ல கிராவிட்டி இல்லையாப்பா? சரியா சொன்னீங்க. அந்த போல்டர்ஸ் பறக்கிற இடம் எல்லாமே நெகட்டிவ் கிராவிட்டி ஸ்பாட்ஸ். போல்டர்ஸ் ஒரே இடத்துல ஃப்ளோட் ஆகி காத்துல ஒண்ணுக்கொண்ணா உரசி ரவுண்ட் ஆயிடுச்சு. என்னப்பா இது பாறாங்கல் ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கு? ஆமா, நீங்க என்ன அதுக்கு நடுவுல பூந்து போய்கிட்டு எங்களுக்கு இருக்கீங்க? பழகி போச்சு. அதோட ஸ்பீடா போனா நாம போய் சேர்ந்துடலாம். நார்மல் ஸ்பீடுல போறவே இங்கேயே மாட்டிக்கிட்டு ஃப்ளோட் ஆயிடுவான். அப்புறம் இழுக்காத வரைக்கும் அவனால இங்க இருந்து தப்பிக்கவே முடியாது. டயபிளஸ் அந்த மாதிரி எல்லா ஸ்பாட்டையும் சிட்டி ஃபுல்லா பிளாக் பண்ணிட்டாரு. சிட்டில எந்த நெகட்டிவ் கிராவிட்டி ஸ்பாட்டும் இல்ல. என்ன ஒரு அற்புதமான பில்டிங்டா பத்லு. வாடா உள்ள போலாம். உள்ள போய் பார்த்தா நல்லா இருக்கும்டா பத்லு. இங்க காட்ஸ் அவசியம் இல்ல. சிட்டி ஃபுல்லா இந்த டிரான்ஸ்பரண்ட் டிடெக்டர் கவர் ஆயிருக்கு. ஃபுல்லா ப்ரொடெக்ட் ஆயிருக்கு. யாரும் பறந்து கூட போக முடியாது. நான் அதை அட்டாக் பண்ணி உள்ள போறதுக்கான போர்ட்டலை ஓபன் பண்றேன். உங்ககிட்ட ஒரு சில செகண்ட்ஸ் தான் டைம் இருக்கும். யோசிக்காம அந்த நெகட்டிவ் கிராவிட்டி ஸ்பாட்ல இருந்து தப்பிச்சு உள்ள போயிடுங்க. சீக்கிரம். ஆல் தி பெஸ்ட். அம்மா இங்க இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது விட்டுட்டு போயிட்டீங்களாடா? என் நண்பர்களே, போர்ட்டல் க்ளோஸ் ஆகுறதுக்கு முன்னாடி நெகட்டிவ் கிராவிட்டி ஃபோர்ஸ் கிட்ட இருந்து நாம எப்படியாவது தப்பிச்சாகணும்ப்பா. வாங்க சீக்கிரம். என்னப்பா இது இப்படி ஆயிடுச்சு? தப்பிச்சிட்டோம் சாமி. வாவ், என்ன ஒரு அற்புதமான நகரத்தை உருவாக்கி இருக்காரு. நம்பவே முடியலப்பா. என்ன ஒரு அழகு, என்ன ஒரு வேலைப்பாடு. அட, எனக்கு அந்த பில்டிங்ல ஏதோ ஒரு ஷேடோ தெரிஞ்சது மோட்டோ. யாரோ அங்க போற மாதிரியே இருந்துச்சு. அங்க நிச்சயமா யாரோ இருக்காங்க மோட்டோ. வாங்க போய் பார்க்கலாம் என்ன ஏதுன்னு. வாங்க. நிச்சயமா சொல்றேன் மோட்டோ, நான் இந்த மாதிரி ஒரு விண்டோல தான் இந்த ஷேடோவை பார்த்தேன். நிச்சயமா நாம அங்க நின்னுகிட்டு இருந்தோம். அங்க இருந்து தான் இந்த லைட் தெரிஞ்சது. ஆமா, ஆனா இங்க யாரையுமே இல்லையாடா பத்லு. எங்கடா போய் தேடுறது? யாருமே இல்ல. ஆமா, இது என்னது? என்ன வேணும்? இங்க எதுக்காக வந்திருக்கீங்க? ஒருவேளை நீங்களும் பூதமா? எந்த சப்போர்ட் இல்லாம காத்துல பறந்துகிட்டு இருக்கீங்க? நாங்க பூதம் இல்ல, என்ன நம்புங்க ப்ளீஸ். அப்போ இங்க எதுக்காக வந்தீங்க? இது என்னோட வீடு. நான் உங்க எல்லாரையும் அழிச்சிருவேன். சொல்லுங்க சொல்லுங்க, நீங்க டயாபோலஸோட கையாளு தானே? நாங்கள் மிஸ்டர் டயாபிளிச்சை தடுத்து நிறுத்த தான் சார் வந்திருக்கோம். நம்புங்க சார், போய் சொல்ல மாட்டோம். நாங்க ஊர்ல இருந்து வரோம் சார். நாங்க அவரை கையங்களுமா பிடிச்சி பூமியில எடுத்துட்டு போய் ஒப்படைக்கிறதுக்காக வந்திருக்கோம். ஜென்டில்மேன் சொன்னா நம்புங்க. நாங்க போய் சொல்லாத ஃபேமிலி. இவன் மோட்டோ, இவர் வந்து கஜகஜா என்கிற மாமியாரு. இவரு சிங்கம் சார். இவர் வந்து டாக்டர் ஜக்கா சார். டாக்டர் ஜக்காவா? யா ரியலி? சயின்டிஸ்ட் டாக்டர் ஜக்காவா? அப்போ நீங்க ஏன் இனத்துக்கு சேர்ந்தவர்? நாங்க ஒன்னும் பூதம் கிடையாதுப்பா. சாரி, உங்களை பயமுறுத்தினதுக்கு சாரி. நான் சயின்டிஸ்ட் சகாய். ஆனா ரொம்ப உதவியற்றவனா இருக்கேன். ஆனா நான் அந்த டயாபோலஸோட சதியில சிக்கி இங்க மாட்டிக்கிட்டேன். சதியா? என்ன சதி? இப்ப அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? மிஸ்டர் டயாபோலஸ் அவர் ஒரு மிகப்பெரிய பணக்காரர். அவர் வாட்டர்ல ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அவர் என்கிட்ட என்ன சொன்னாருன்னா,
பூமியில எத்தனையோ இடம் காஞ்சி போயிருக்கு. ஒருவேளை நாம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மேகம் மூலியமா தண்ணி அனுப்ப முடியும்னா அப்போ தண்ணி பிரச்சனையே இல்லாம போயிரும்னு என்கிட்ட சொன்னாரு. விவசாயிகளோட பயிர் கெட்டு போகாதுன்னு சொன்னாரு. அதை நம்பி நானும் அவருக்கு துணை போயிட்டேன். ஒரு நாள் அந்த வேலையில் நாங்கள் வெற்றி அடைஞ்சதும் என்னை ஸ்பேஸ் ஷிப்பில் உட்கார வச்சு என்னை இந்த பிளானட்டுக்கே கூப்பிட்டு வந்தார். அதுக்கப்புறம் வேலையெல்லாம் எப்படி நடந்துகிட்டு இருக்கு? இன்னும் 10% வேலை தான் இருக்கு. அதுக்கப்புறம் இது ஃபுல்லா முடிஞ்சிடும். மிஸ்டர் டயபோலஸ், இதெல்லாம் என்னது? இங்க பாரு, இந்த டேம்ல இருக்கிற தண்ணி எல்லாம் நான் பூமியில இருந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். அப்புறம் இந்த வேலையெல்லாம் உன்னோட டெக்னாலஜியை வச்சுதான் நான் செஞ்சிருக்கேன். எப்படி இருக்கு? இது என்னோட பிளானட். நான் இங்க புது உலகத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்கேன். இதனாலதான் உன்னை வச்சு க்ளோட்ஸ் மூலியமா தண்ணி எல்லாம் உறிஞ்சிக்கிட்டு இருக்கேன். எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண வச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த கிளவுட்ஸ் மூலியமா அந்த தண்ணியெல்லாம் இங்க கொண்டு வர நினைச்சியா? சொல்லு. அப்போ இத்தனை நாள் என்ன முட்டாளாக்கிட்டு இருந்தியா? தண்ணிய ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல பொழிய வைக்க போறேன்னு சொல்லி என்ன ஏமாத்திக்கிட்டு இருந்தியா? சரியா புரிஞ்சுக்கிட்ட சகாய். நான் உனக்கு முன்னாடியே இத பத்தி நான் சொல்லி இருந்தா எனக்கு நீ ஹெல்ப் பண்ணிருக்க மாட்டியே. நான் இப்ப பூமியோட தண்ணியெல்லாம் க்ளோட்ஸ் மூலியமா தான் இங்க கொண்டு வந்துகிட்டு இருக்கேன். ஆனா இது ஒரு பெரிய ப்ராசஸ். நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரே நேரத்துல எர்த்துல உள்ள மொத்த தண்ணியும் இங்க கொண்டுகிட்டு வரணும். அப்புறம் நீ அதுலயும் எனக்கு நீ உதவி செய்யணும். இல்ல இல்ல, என்னால அப்படி செய்ய முடியாது. இப்படி செஞ்சா பூலோகவாசிகளும் அழிஞ்சிருவாங்க. நான் உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன். நான் என்னைக்கு உனக்கு துணை வர மாட்டேன். அவனை பிடிங்க. அவனை தப்பிச்சு போக விட்டுறாதீங்க. என்கிட்ட இருந்து உன்னால தப்பிக்கவே முடியாது சகாய். நான் அவர்கிட்ட இருந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டு தப்பிச்சு இங்க வந்து யாருக்கு தெரியாம ஒளிஞ்சுக்கிட்டேன். என்னால எர்த்துக்கு திரும்பி போக முடியல. இங்க இருந்துகிட்டே இங்க இருக்கிற லீடர் கிரிசியஸுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கிளவுட்ஸை திருடுறது, கேப்சல் ஆகி தண்ணியை உறிஞ்சி எடுக்கிறது, இதையெல்லாம் நான் அவருக்கு கத்து கொடுத்தேன். இங்கிருந்து இந்த இடத்தை சேர்ந்த சில பேர் யாருக்கும் தெரியாம எனக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம டயபோலர்ஸை எதிர்த்துக்கிறதுக்கு முன்னாடி அவங்கள பத்தின எல்லா டீடைல்ஸும் தெரிஞ்சுக்கணும். என்ன நான் சொல்றது சார்? அதுக்கப்புறம் தான் மோதணும். அப்புறம் அவரை நான் நேர்ல ஒரு தடவையாவது பார்க்கணும் சார். அவர் ஐடி என்ன சைஸ் என்னன்னு தெரிஞ்சாதான் மோத கொஞ்சம். நாளைக்கு அவர் சிலையை வைக்க போறாரு. யாருக்கும் தெரியாம உங்களை இங்க கூட்டிட்டு போறேன். Gods, attention. Gods, stand at ease. கூட்டாளிகளே, கூடிய சீக்கிரமாவே எனக்கு பிடிச்ச ஆளுங்களை இங்க கூட்டிட்டு வந்து புது உலகத்தை அமைப்பேன். நீங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப உதவி செஞ்சிருக்கீங்க. உங்களுக்கு நான் ஒரு gift தர போறேன்.
சமோசா 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 வாசு. மோட்டோ, உங்க தலையில இருக்கிற கவசத்தை எடுங்க. ஓகே சார், ஓகே சார். அதுக்கப்புறமா பொறுமையா சாப்பிடுங்க. சமோசா. என்ன பெரிய அண்ணா, இதுல சமோசா எங்க இருக்கு? அப்படி எதுவும் இங்க இல்லையே. இது வெறும் சமோசாவோட இமேஜ். உன்னை கண்டுபிடிக்கிறதுக்காக நீங்க நகரத்துக்குள்ள நுழைஞ்ச விஷயம் எனக்கு தெரிஞ்சனாலதான் நான் இப்படி பண்ணினேன். அப்புறம் எங்களை சந்திக்கிற முயற்சியில நீங்க இங்க வருவீங்கன்னு மோட்டோவோட கூட்டாளிலாம் என் எதிரில வந்து நில்லுங்க. இதுக்கு மேல ஒளிஞ்சிருந்து எந்த பிரயோஜனமும் இல்ல. வெல்கம் டு வேர்ல்ட் ஆஃப் த டயபுலஸ். டயபுலஸ் உலகத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். இங்க என்ன நீங்க அழிக்க வந்திருக்கீங்க, ஆனா நான் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் ஆஃபர் கொடுக்கறேன். நீங்க என் கூட வந்து வேலை செய்யுங்க. நீங்க யூஸ்ஃபுல்லான ஆளுங்க. நீ சமோசா பேரை வச்சுக்கிட்டு என்னோட பசியோட ஃபீலிங்ஸோட ரொம்ப விளையாடு இருக்கடா மொட்டை தலையா. நான் என்னைக்கு உனக்கு துணையா வரமாட்டேன். ஐயோ வா, மோட்டுக்கு இன்னும் சமோசா தான் முக்கியமா போச்சு. ஏ டயபுலஸ், யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். திரேவி சிங்கமா, இன்ஸ்பெக்டர் சிங்கமா. இந்த சிங்கத்தோட குறியிலிருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபல. அதாவது இம்பாசிபிள். புரிஞ்சுதா? தருகிறதாம். அம்மா, ஐயோ என்ன பண்றதுன்னு புரியலையா? அம்மா வார்னா, லோரிட்டா, அவங்க என்ன அரெஸ்ட் பண்ணணும்னு பார்த்தாங்க. ஆனா இப்ப அவங்களே அரெஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க. உங்களுக்கு தெரியாது நான் இங்க எவ்வளவு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு. I am the creator of new world. நீங்க என் கூட வாங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன் நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு. எனக்கு உங்களை மாதிரியான ஆளுங்க ரொம்ப அவசியம். அப்புறம் என்ன, பாடியை தூக்குங்கவே. நான் உங்களை விட மிகப்பெரிய பணக்காரன். ஸ்மார்ட்டான இன்டெலிஜென்ட்டான ஆளுங்களை இங்க கூட்டிட்டு வந்து இங்க ஒரு புது உலகத்தையே நான் அமைக்க போறேன். அப்புறம் இங்க இருக்கிற சிஸ்டம் ஃபுல்லா எனக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கும். அப்புறம் இதுக்காக எனக்கு தண்ணி தேவை. அத பூலோகத்துல இருந்து கொண்டு வந்துகிட்டு இருக்கேன். ஆனா என்ன சார், நீங்க பூலோகத்துல இருக்கிற தண்ணி எல்லாம் மேல உறிஞ்சி எடுத்துட்டு வந்துட்டு அப்புறம் பூலோகத்துல இருக்கிற தாகம் எடுத்தா எதை குடிப்பாங்க? நீரின்றி அமையாது உலகு, அது கூட தெரியாதோ? I am the creator. I create and I destroyed. ஒன்ன அடையறதுக்கு ஒன்ன இழந்துதான் ஆகணும். அப்புறம் அப்படியே யார் எக்ஸ்ட்ரானரி இல்லையோ எனக்கு அவங்களோட அவசியமே இல்ல. அவங்க தனியா இல்லாம அழிஞ்சு போனாலும் I don't care. ஹலோ, நீங்க பர்ஃபெக்ட்டான மனுஷங்களோட உலகத்தை உருவாக்கல. ரொம்ப பீத்திக்காதீங்க. மனுஷங்கள் இங்க ரோபோட் மாதிரியே வாழ்ந்தாகணும். நீ என்ன சொல்றியோ அதை தான் அவங்க செஞ்சாகணும் அப்படின்னு தான் நீ நினைக்கிற. இங்க இருக்கிற யாரும் அவங்க இஷ்டத்துக்கு எதையுமே செஞ்சிக்க முடியாது. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா சந்தோஷத்தையும் அழிச்சிட்டு நீ எந்த மாதிரியான உலகத்தை இப்ப உருவாக்குறேன்னா, யாருமே சந்தோஷமா இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்கி இருக்க. உங்க ஆளுங்க யாராவது சிரிக்கிறாங்களா? அதுக்கு என்ன, எர்த்ல கூட ஹியூமன்ஸ் இப்படிதானே இருக்காங்க. நான் உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டான ஒரு வேர்ல்ட் கொடுப்பேன், பெர்ஃபெக்ட்டான லைஃபையும் கொடுப்பேன். யோசிங்க, இந்த விஷயத்துல எனக்கு கரெக்டா இருப்பீங்களா? நான் இந்த ஆஃபர் உங்களுக்காக தான் கொடுக்கறேன். ஏன்னா நீங்க ரொம்பவே எக்ஸ்ட்ரானரி. கண்டிப்பா முடியாது, அது மட்டும் நடக்காது. எந்த காலத்துலயும் உனக்கு அடிமையா இருக்கணும் அவசியம் எங்க யாருக்கும் கிடையாது. நீங்க ஆல்ரெடி ஆயிட்டீங்க. நீங்க இங்க உங்க இஷ்டத்துக்கு வந்திருக்கீங்க. ஆனா இங்க இருந்து உங்க இஷ்டத்துக்கு திரும்பி போக முடியாது. இவங்க எல்லாருக்குமே சாப்பாடு கொடுங்க. அவங்க வெறும் வயித்தோட இருக்காங்க. அவங்கனால சரியா யோசிக்க கூட முடியல. மோட்டோ, எனக்கு தெரியும் வெறும் வயித்துல உன்னால யோசிக்க கூட முடியாது. போய் வயிறு நிறைய சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் யோசிச்சு சொல்லுங்க. அப்புறமா சந்திக்கலாம். நீங்க சாப்பாடு கொடுக்க போறீங்களா இல்ல புல்லட் சறுக்க போறீங்களா? ஹலோ, நான் தான் ரிவாலியஸ். கம் ஜாயின் அஸ் ஃபார் லஞ்ச். இதுக்கப்புறமா நீங்க எல்லாரும் வாழ்க்கை முழுக்க இங்க தான் இருந்தாகணும். சாப்பாடு எடுத்துட்டு வாங்க.
அடடடா. அம்மா, என்ன எரிக்கல்றாப்பா? அட கடவுளே. அடே. மாமியாரே, 20 வருஷம் சர்வீஸ்ல இந்த மாதிரி எப்பவும் பார்த்ததே இல்லையாப்பா. அப்படியா? நாங்க எல்லாருமே ஒரே தட்டில் தான் சாப்பிடுவோம். இதனால அன்போ யூனிட்டியோ அதிகரிக்கும். நீங்க சொல்றது ஃபேக்ட் சார், ஃபேக்ட். ஆனா நாங்க இப்படி சாப்பிட மாட்டோம் சார். ரொம்ப டேஸ்டா சாப்பிட்டு பழகிட்டோம் நாங்க எல்லாரும். வேணான்னு சொன்னா விட்டுருண்டா. மோட்டோ, இதை சாப்பிடு. ஒரே ஒரு பீஸ். இது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அவர் நமக்கு விளையாடிட்டு இருக்காருப்பா. ஏதாவது யோசிய போட்டோம். பத்லு, வயிறு காலியா இருக்கும் போது என் மூளை வேலை செய்யல. நீ ஏதாவது யோசிச்சுடா பத்லு. இந்த நேரத்துல மட்டும் சூடா சமோசா கிடைச்சா எல்லாமே சரியாயிடும் மோட்டோ. சொல்லி வாய முடியல. வந்துடுச்சு வாட்டினே. அவரை பிடிங்க. சமோசாவை சாப்பிட விடாதீங்க. ஐயோமா now you are too late. அவ சமோசா சாப்பிட்டுட்டா. அம்மா இனிமே ஒரு காலம் என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதுடா. வாங்கடா, வாங்க. வாங்க, இங்க இருந்து கிளம்புங்க. என்ன அவங்க இப்படி உள்ள வந்தாங்க? அவங்களுக்கு எப்படி ரோபோட்டோட கவசம் கிடைச்சது? அவங்களுக்கு சமோசா யார் கொடுத்தது? இங்க யாரோ அவங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சயின்டிஸ்ட் சகாயா இருப்பாரோ? கண்டிப்பா அவராதான் இருப்பாரு. அவராதான் இருக்கணும். அவர் இந்த நகரத்துல தான் இருப்பாரு. அவரை போய் தேடுங்க. நம்மளோட ரிப்போர்ட்ஸ் படி அவர் பரிந்தோ நகரத்துக்கு பக்கம் ஓடிட்டாரு. ஆனா அவர் இப்போ இங்கே தான் இருக்காருன்னு எனக்கு தோணுது. நான் போய் அவர் எங்க இருக்காருன்னு பார்த்துட்டு வரேன். எல்லா பக்கமும் காவலை இன்க்ரீஸ் பண்ணு. பிரமாதமா இருக்கும். I am the creator. I create and I destroyed. Let them come. அவங்கள அழிச்சிருவேன். பத்லு, அங்க போறதுக்கு ஒரே ஒரு வழி தான் தெரியுதுடா எனக்கு. ஃப்ளைங் ஹெல்மெட்டை மாட்டிக்கிட்டு எல்லாரும் பறந்துடலாம்டா. சீக்கிரம் வாங்க. அங்க யாரும் பறந்து போக முடியாது. ரேடார் கேட்ச் பண்ணிரும். அந்த லேசர் உங்க எல்லாரையும் அழிச்சிரும். அதனால நீங்க நேரடியா போக முடியாது. என்னால இதுக்கு மேல வர முடியாது. மிஸ்டர் டயாபலஸ் பார்த்தாருன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும். இங்க தான் எங்கேயோ ஒரு பெரிய பிரிட்ஜ் இருக்கு. அது வழியா தான் நீங்க போக முடியும். நீங்க போய் பிரிட்ஜை தேடுங்க. இப்போ உள்ள போறதுக்கு அந்த ஒரு வழி மட்டும் தான் இருக்கு. தேங்க்யூ மிஸ்டர் சகாய். நாங்க நிச்சயமா அந்த இடத்தை தேடி கண்டுபிடிப்போம். விட மாட்டோம். என் உயிர் நண்பர்களே, உடன்பிற சகோதரர்களே, ஜாக்கிரதப்பா. டயப்ளோஸ் செக்யூரிட்டி சிஸ்டம் எங்க வச்சிருக்காருன்னு தெரியலப்பா. ஐயோப்பா, டயாபலோஸோட வீட்டு வரைக்கும் நாம வந்தாச்சு. ஆனா உள்ள போறதுக்கான பிரிட்ஜ் எங்க இருக்கு? ஐயோமா, அப்புறம் என்ன, எல்லாரும் வாங்க போய் பிரிட்ஜை தேடலாம். சீக்கிரம் போ. மாமியாரே, இருங்கப்பா, நானும் வரேன். மாமியாரே, காப்பாத்துங்க.
அட என் உயிர் நண்பா உடன்பிற சகோதரா, நடக்கும்போது கொஞ்சம் கீழேயோ பார்த்து நடப்பா. டாக்டர் ஜட்கா சார், அங்க பாருங்க, சூரிய ஒளியில ஏதோ ஒண்ணு மின்னிக்கிட்டு இருக்கு. டாக்டர் ஜட்கா, ஒரு அற்புதமான பிரிட்ஜ் நமக்காக ரெடி பண்ணிட்டாங்க இமிடியேட்டா. அடே மோட்டோ நில்லு. நண்பர்கள் சொன்னா கேளு மோட்டோ, அவசரப்பட்டு போயிடாத. வந்துருங்க, வாங்க, அப்படியே ஓரமா வாங்க. என்னை எப்படியாவது காப்பாத்துக்கோ. அவங்க இவ்வளவு தூரம் வந்து சேர்ந்துட்டாங்க. ஆனா அவங்களுக்கு இந்த ஐடியாலாம் கொடுக்கிற சகாய் இங்கதான் எங்கேயாவது ஒளிஞ்சிருப்பாரு. புளோரேட்டா, நீ போய் தேடி கண்டுபிடிச்சு அந்த சகாய இங்க கூட்டிட்டு வா. காட் இட் பாஸ். இப்ப கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் இருந்தா நல்லா இருக்கும். சரி, ஓகே, அவங்க எப்படி நல்லா ஆடுறாங்கன்னு இதுல பாப்போம். என்னப்பா நடந்துகிட்டு இருக்கு? இங்க என்னப்பா சதி நடக்குதுடா, வீரல் போடுதுடா. அவ்வளவு பெரிய பணக்காரன் இவ்வளவு வீக்கா எப்படா புரிச்சு கட்டினாரு? கடைசியில நாம தாண்டா அதுக்கு காரணமாயிட்டோம் உடையறதுக்கு. மோட்டு பட்லு, பத்திரமா போங்க. என்னது உறைஞ்சு போதே. நண்பர்களே, நம்மளோட பயணம் வெற்றி பயணமா இல்லாம இதோட வேதனை பயணமா முடியுது போல இருக்கு. பார்க்கலாம். ஒருத்தர் தைரியமா பூமியில இருந்து மேல தண்ணி உறிஞ்சி எடுக்கிறான்னா, இப்படி 9 கிரகமும் உச்சம் பெற்ற ஒருவன் இந்த மாதிரி பிரிட்ஜை கட்ட முடியாது. இதுல ஏதோ ஒரு பெரிய சூழ்ச்சி அடங்கி இருக்கு. என்ன கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க. ஆக்சுவலி இது வந்து ஒருத்தரை ஏமாத்துறதுக்காக உருவாக்கப்பட்ட 3D இமேஜஸ். அதாவது ஜில்ஜிலக்கா வேலையெல்லாம் காட்டி நம்மளை ஏமாத்த பார்த்திருக்காங்க. மோட்டோ உனக்கு ஒண்ணும் ஆகல. மோட்டோ தைரியமா போ. தப்பிச்சிட்டாங்க. புளோரிடா. Hello, Mr. Sahai. Nice to meet you again. Long time. நம்ம 2 பேரும் சேர்ந்து காஃபியோ டீயோ குடிக்கல. அம்மா, மாமியாரே, என்னோட 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த மாதிரி விசித்திரமான பேலஸ் நான் பார்த்ததே இல்லையாப்பா. ஜட்கா, இந்த ஃப்ளோர் பார்க்கிறதுக்கு ரொம்ப விசித்திரமா இருக்குடா. பாருங்க, இந்த கேப்ஸ் எல்லாம் எதுக்கு இருக்கு? நல்லா பாருங்க, ஏதாவது சஜஷன் சொல்லுங்க. நீங்க தான் முதல் ஆளுங்க. அந்த பிரிட்ஜ உடைச்சிங்க, அதை கிராஸும் பண்ணிட்டீங்க. அப்புறம் அந்த பிரிட்ஜ கிராஸ் பண்ண டைம் ரொம்ப என்டர்டைன்மெண்டா இருந்துச்சு. உங்களை பாராட்டியே ஆகணும். நீங்க என்னைக்குமே தோல்வியை ஏத்துக்க மாட்டீங்க. முயற்சி பண்றவங்களுக்கு என்னைக்குமே தோல்வியே கிடையாது ஜென்டில்மேன். இப்ப உனக்கு இந்த விஷயத்தை பத்தி சொல்லி ஆகணும். நீ செஞ்சுக்கிட்டு இருக்கிறது ஒரு மிகப்பெரிய தவறான விஷயம் ஜென்டில்மேன். நீ புது உலகத்தை அமைச்சுக்க இல்ல லேண்ட் போட்டு வித்துக்க, அத பத்தி எங்களுக்கு டோன்ட் கேர். பூலோகத்துல இருக்கிற தண்ணி எல்லாம் உறிஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். அப்புறம் நாங்க குடிக்கிறதுக்கும் சமையல் பண்றதுக்கும் என்னடா பண்றது?
அவங்களுக்கு தண்ணிய பத்திலாம் கவலையே இல்ல. உங்களை சுத்தி பாருங்க, இங்க இருக்கிற மக்கள்லாம் தண்ணிய எவ்வளவு வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. அவங்க வாழ்ந்தாலும் அழிஞ்சாலும் அத பத்தி எனக்கு கவலை இல்ல. உனக்கு ஒழுங்கா சொன்னா புரியாதுன்னா எங்க பாணியில நாங்க சொல்றதுக்கும் தயாரா இருக்கோம். என்ன புரியுதா? என்னது இது? தண்ணி தண்ணி ஆயிட்டாரு. ஐயோமா, என்ன ஆச்சுங்க? ஆமா, இங்க என்ன நடந்துச்சு? அதிசயம் ஆனால் உண்மை. எங்க போயிட்டாரு? அந்த டயாபுலர்ஸ் எங்க போயிட்டாரு? எப்படி அவர் தண்ணியா மாறுறாரு? ஒண்ணுமே புரியலடா. பாத்துலும் ஃப்ளோர் ஏன் இவ்வளவு விசித்திரமா இருக்குன்னு உங்களுக்கு இப்ப பதில் கிடைச்சிருச்சா? என்னப்பா இது? அந்த ஜென்டில்மேன் அதிசயத்துக்கு மேல அதிசயம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. புதுச்சா இருக்கே. பாஸ், இதோ சஹாய். வெல்கம் மிஸ்டர் சகாய், வெல்கம். உங்களுக்கு உண்மையிலேயே என்கிட்ட இருந்து தப்பிச்சு ரொம்ப நாளைக்கு வாழ முடியும்னு தோணுச்சா? I am the creator of this place. I create and I destroyed. என்கிட்ட இருந்து தப்பிச்சு எங்க போவீங்க சகாய்? ஓ, நீங்க இப்படி பண்ணீங்களே, அது எப்படி பண்ணீங்க? நீங்க எப்படி அப்படியே கன்வெர்ட் ஆனீங்க? தண்ணியா சொல்லுங்க. I am the creator. I can do anything. சகாய், உனக்கும் இது ஒரு பெரிய சர்ப்ரைஸ் தானே சகாய்? நீ என்ன லேக்கிட்ட தள்ளி விட்டு ஓடி போயிட்ட. நீ போனதுக்கு அப்புறம் அந்த தண்ணி எல்லாத்தையும் நான் நிறைய ரிசர்ச் பண்ணேன். ஒரு நாள் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒருவேளை நான் இந்த தண்ணில கெமிக்கலை மிக்ஸ் பண்ணா அது எனக்கு அற்புதமான சக்தியை கொடுக்க முடியும்னு நான் அந்த மாதிரி கெமிக்கலை மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணியை தயார் பண்ணேன். அப்புறம் ஒரு நாள் என் கூட்டாளிகளே இங்க பாருங்க. இனிமேல் உங்க பாஸுக்கு எவ்வளவு சக்தி கிடைக்க போகுதுன்னா, இனிமேல் என்ன யாராலையும் தோக்கடிக்க முடியாது. இப்ப பாருங்க என்னோட கலக்கல. மிஸ்டர் டயபுலஸ், பத்திரம். மிஸ்டர் டயபுலஸ், உங்களுக்கு என்னாச்சு? நீங்க எங்க போயிட்டீங்க பாஸ்? நான் ஏற்கனவே சொன்னேன் ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆயிடும்னு. நான் சொன்ன மாதிரியே நடந்துருச்சு. ஆனா பாஸ் கேட்கவே இல்ல. I am the creator. I create and I destroy னு நீங்க சொன்னது கரெக்ட் தான். ஆனா நீங்களே உங்களை டெஸ்ட்ராய் பண்ணிட்டீங்க. I am the
கிரியேட்டர் அண்ட் ஐ டெஸ்ட்ராய்டு. அப்பதான் என்னோட புது பவரை பத்தி எனக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறமா அந்த பவரை ஸ்லோவா கண்ட்ரோல் பண்ண. இனிமேல் என் இஷ்டத்துக்கு எப்ப வேணாலும் தண்ணியா மாற முடியும். அப்புறம் எப்ப வேணும்னாலும் மனுஷனா மாற முடியும். பிளாஷ்பேக்ல சொல்லி முடிச்சா ஒண்ணா சேர்ந்து அட்டாக் பண்ணுங்க வாங்க. முன்னே என்னடா பப்புள் சொல்றா? மோட்டோ ஏதாவது பண்ணணும்டா, மாட்டிக்க கூடாது. நல்லவேளை நான் எஸ். பத்துலு எழுந்துரு. ஐயோமா, நாம நல்லா மாட்டிக்கிட்டோம். இதெல்லாம் அதிசயம் மாதிரி இருக்கு. சகாய் பாத்தியா, நீ எனக்கு உதவி செய்யாம எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு உனக்கு இப்பவாவது புரியுதா? இன்னும் கொஞ்ச நேரத்துல என்னோட எக்ஸ்பெரிமெண்ட் பினிஷ் ஆயிடும். அதுக்கப்புறம் பூலோகத்துல இருக்கிற மொத்த தண்ணியையும் ஒரேடியா எடுத்துட்டு வந்துருவேன் இங்க. அப்புறம் என்ன யாராலையும் தடுக்க முடியாது. நோ ஒன். ஐயோமா, இப்ப கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் பார்க்கலாமா? இப்ப என்ன பண்றது? எப்படியாவது காப்பாத்துக்கப்பா. நான் எங்க இருக்கேன்? நான் யாரு? சாமி, எனக்கு ஒரு பின்னு கிடைச்சே ஆகணும். எங்க கிடைக்கும்? ஐடியா. தேங்க் யூ வெரி மச். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் இங்க கவனிங்க. நான் இப்போ உங்களுக்கு ஒரு வித்தியாசமான கேம் காட்ட போறேன். இதுதான் அது. நான் இதோ வந்துகிட்டு இருக்கேன் டயாபோலஸ். வந்து வச்சுக்கிறேன் உண்டு. நான் உன்னை விட போறதில்ல. நான் உன்னை விடவும் மாட்டேன். அப்பாவி பிள்ளைகளை அவர் விட்டுருங்க. என்ன டயாபோலஸ், ஏன் கூட கேம் விளையாடுறது உனக்கு பிடிச்சிருக்கோ? அடடா, மறுபடியும் எஸ்கேப்பா? சீக்கிரம் இங்க இருந்து கிளம்பு புளோரிடா. அவங்கள இவங்க ரெண்டு பேருமே சமாளிப்பாங்க. அவங்கள அழிச்சிடுங்க. Finish them. ஓகே பாஸ். Come on friends, இப்ப பறக்கிறதுக்கு ரெடியா இருங்க. ரவுட்மேன், ஷார்ட்மேன், ரெண்டு பேரும் இங்க வாங்க. ஹரிக்கன் மேன், என்னோட முறை. என் எதிரிகளுக்கு சாக்கு கொடுக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்க எல்லாரையும் அழிச்சிட்டு அப்புறம் தான் எனக்கு மத்த வேலை. ஓகே ஓகே, ஐடியா. உனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஆசையை இப்ப நான் நிறைவேற்றி காட்டுறேன். ஈரே, கவலைப்படாத.
வாடா புகை மூட்டை வா. உன் பேரு தான் குளோரியஸா? இந்தா இப்ப நீ க்ளோஸ். இப்ப அரிக்கன் உன்னோட டர்ன் வந்துருச்சு பாரு. அடடா தீந்து போச்சு. இப்ப என்ன பண்றது? ஏதாவது ஐடியா பண்ணி தானே ஆகணும். அவனை விடக்கூடாது. ஆனா என்ன பண்றது ஏதாவது பண்ணிதானே அவனை பத்தலும். அங்க பாரு, இங்க பாருங்க, நானும் வந்துகிட்டு இருக்கேன். எஸ், நான் வந்துகிட்டு இருக்கேன் அரிக்கன் மேன். உன்னை விட மாட்டேன்டா. நான் உன்னை விட போறதே கிடையாது. அரிக்கன் மேன், உன்னோட ஆட்டம் இதோட முடிஞ்சு போச்சுடா. இந்த அரிக்கனோட மேட்ச் முடிஞ்சிருச்சுடா பத்தலும். அடுத்து யாருடா? காட்டியா கையில சீக்கிரம் வாங்க. சின்ன டயபுலஸ் இங்க இருந்து தப்பிச்சு போக பாக்குறாரு. வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, கம் ஆன் சீக்கிரம். புளோரிட்டா, அவங்கள கொஞ்ச நேரத்துக்கு தடுத்து நிறுத்து. பூமியில இருந்து தண்ணியை கொண்டு வர ஃபார்முலா என்கிட்ட ரெடியா இருக்கு. இப்ப உன்னோட ஆட்டம் க்ளோஸ் ஆக போகுது தம்பி. மேடம், உங்களை கேட்டுக்கிறோம், கொஞ்சம் அப்படியே ஓரமா போயிடுங்க. நாங்க பெண்கள் மேல கைய வைக்க மாட்டோம் மேடம். போங்க, சட்டெல்லாம் போட மாட்டோம். கொஞ்சம் ஓரமா போயிடுங்க மேடம். ஓரமா போயிடுங்க ப்ளீஸ். அப்பாவியா? நீங்க பெரிய நாங்க டயாபுலிக்கா இருக்கீங்க போல இருக்கு. அட மொழியின் உயிர் நண்பா உடன்பிற சகோதரா, இவங்களை இப்படி சொல்ற அப்படின்னா அப்ப மத்தவங்களை நீ என்னப்பா சொல்லுவ? இப்படி மாட்டிக்கிட்டியப்பா, யாராவது இது வரைக்கும் நாம தலையில அடி வாங்கணும் நீ எழுதி வச்சிருக்க போல இருக்கேப்பா. சபாஸ் புளோரிட்டா, வேலை முடிஞ்சது. இங்க இருந்து சீக்கிரமா கிளம்பு. சீக்கிரம், லெட்ஸ் கோ. ஃபார்முலா அவர்கிட்ட இருக்கு. ஒரு வாட்டி அவர் ஃப்ளைட்ல அவர் உட்கார்ந்துட்டாருன்னா அதுக்கப்புறம் அவரை பிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். நீங்க அவரை ஃபாலோ பண்ணி போய்கிட்டே இருங்க. நான் ஏதாவது செய்யறேன். அந்த டயபுலஸோட கதையை முடிக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. ஓபன் தி டோர் ப்ளீஸ். थैंक यू. நான் உன்னை இங்க இருந்து தப்பிச்சு போக விட மாட்டேன் டயபுலஸ். சீக்கிரமா வா, ஷிப்ல ஏறு. நோ. பாஸ் வெயிட் பண்ணுங்க. இப்போ நம்ம கிட்ட அதிக நேரம் இல்ல.
அன்பா உருவாக்குன தெருவுல இருந்து என்ன திருட மாதிரி ஓட வச்சிட்டீங்களே, உங்களை நான் சும்மா விட மாட்டேன். நான் அந்த மோட்டோ பத்துல சும்மா விட மாட்டேன். ரோபோட்ஸ், அவங்கள அழிச்சிருங்க. பத்லு ஃபயர் பண்றோம். ஓகே மோட்டு. எஸ், தேர் யூ கோ. இந்த மோட்டோ வந்து என் கனவு எல்லாத்தையுமே சுக்கு நூறாக்கிட்டான், டெஸ்ட்ராய்ட் பண்ணிட்டான். சீக்கிரமா டெசர்ட் பக்கம் போ. இந்த ஆளுங்க நம்மள விடாம துரத்திக்கிட்டே இருக்காங்களே. ஹலோ தாரோசியஸ். அடுத்த விக்கெட்டும் போயிடுச்சு. சூப்பர். டயபோலஸ் நம்மள சுத்தி வளைச்சிட்டாங்க. இல்ல, டயபுலஸ், உன்னோட ஆட்டம் முடிஞ்சது. ஒழுங்கா சரண்டர் ஆயிரு. சரண்டரா? என்னேவா? எல்லாரும் சேர்ந்து தாக்குங்க. இப்போ உங்களை என்கிட்ட இருந்து யாரு காப்பாத்துவாங்க? மோட்டோ பத்லு, I create and I want to surrender and I destroy.
அட என் உயிர் நண்பர்களே, உடன்பிற சகோதரர்களே, இதை போட்டுக்கோங்கப்பா. இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்பா. இந்தாங்க, சீக்கிரம் போட்டுக்கோங்கப்பா. ஆட்டம் இன்னும் முடியல. ஆட்டம் இனிமேல தான் சூடு பிடிச்சிருக்கு. அட ஷீல்டோட இந்த பட்டனை பிரஸ் பண்ணுங்கப்பா. ஷீல்டு வந்துரும்ப்பா. எந்த பட்டன் அமுக்கணும்னு சொல்லுங்கடா. எந்த பட்டன்? ராக்கெட்டாய் பறந்துகிட்டு இருக்கட்டா. அட என் உயிர் நண்பா, உடன்பிற சகோதரா மோட்டு, என்னப்பா நீ ஒரு பட்டனை தானே அமுக்க சொன்ன? ஃப்ளோரிட்டா. இதுக்கு பேர் தான் சொல்லுவாங்க செக்குன்னு. இன்னைக்கே உங்களுடைய கணக்கை நான் தீர்க்க போறேன். பாரு. வயிறு காலியா இருக்கும்போது என் போல வேலை செய்யாது உனக்கு தெரியுமா? நீ தானே ஏதாவது இப்ப பாட்டோட சீக்கிரம் பாத்துலும் ஐடியா. அடே மோட்டோ, நீ மேல பறக்கிறதுக்கு எந்த பட்டன் அழுத்தின யோசனை பண்ணி பாரு. அதை எங்களுக்கு உடனடியா சொல்லு. இந்த பட்டன், இந்த எல்லோ பட்டன். எல்லாரும் உடனே எல்லோ பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்ன நடந்துகிட்டு இருக்கீங்க? இது எப்படி சாத்தியமாகும்? ஃப்ளோரிட்டா, I will destroy you. மோட்டோ, புடிச்சுக்க. விட்டுறாத. நல்லா புடிச்சுக்க, விட்டுறாத. மாமியாரே, இங்க வந்து ஒளிஞ்சிக்க. அட மோட்டோ, விட்டுற கூடாது அவனை. அட மோட்டு பத்துலு, கிரீன் பட்டனை பிரஸ் பண்ணுங்கப்பா. கிரீனு. இதோ பிரஸ் பண்ணிட்டா. இங்க பாரு. அடிக்கடி மாதிரி குதிக்கிறோம். I am the creator. I create and I destroyed. அட மோட்டு, என் உயிர் நண்பா, உடன்பிற சகோதரா, இதுல ப்ளூ பட்டன் இருக்குல்லப்பா, அதை பிரஸ் பண்ணி அவரை நல்லா புடிச்சுக்கோப்பா. அப்ப அவரோட உடம்பு எவ்வளவு கூல் ஆயிடும்னா அவரு ஃப்ரீஸ் ஆகி ஐஸா மாறிடுவாருப்பா. அதுக்கப்புறம் அவரை நாம ஈஸியா டிஸ்ட்ராய்ட் பண்ண முடியும்பா. ஆனா மோட்டு, என் உயிர் நண்பா, உடன்பிற சகோதரா, உன்னை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோப்பா. 10 செகண்ட்ஸ் தான் அவரை பிடிக்கணும்ப்பா. ஒருவேளை ரொம்ப நேரம் அவரை பிடிச்சோன்னு வச்சுக்கோ, அப்புறம் நீ அவரோட கூலிங்கால ஃப்ரீஸ் ஆயிடுவ. அதுக்கப்புறம் என்னைக்கும் சரியாக முடியாதுப்பா. ஒருவேளை இந்த பூமியை நம்ம காப்பாத்தனா இந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் எடுத்து தான் ஆகணும். புரிஞ்சுக்க. டேய், தைரியம் இருந்தா தனியா வாடா, சிங்கிள்ஸ் வாடா, பாத்துக்கலாம்டா, வாடா, பாத்துக்கலாம்டா, வாடா. வா மோட்டோ, வா.
இன்னைக்கு பாக்குறேன் உனக்குள்ள எவ்வளவு சக்தி இருக்குன்னு. ரோலிங் லெட்ஸ் டூ தேங்க் யூ அவரு மோட்டுவை ஃப்ரீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காருப்பா. நான் இந்த உலகத்தை காப்பாத்தணும், என் நண்பர்களை காப்பாத்தணும். நான் உன்னை ஜெயிக்க விட மாட்டேன் டயாபுலஸ். நான் உன்னை ஜெயிக்க விட மாட்டேன் டயாபுலஸ். நிச்சயமா உன்னை ஜெயிக்க நான் விடவே மாட்டேன். விட போறேன். 7 6 5 4 3 2 1 மோட்டோ சுத்தி விடு. என்னால இவனை விட முடியாது. இவன் முழுசா ஃப்ரீஸ் ஆகுற வரைக்கும் நான் விட போறது மோட்டு உன்னை கையெடுத்து கும்பிடுறேன்ப்பா. அவரை விட்டுருப்பா. யாராவது அவரை காப்பாத்துங்க. என்ன விடு. நான் இவனை ஃப்ரீஸ் ஆகாம விடவே மாட்டேன். விட மாட்டேன். அடே மோட்டோ பத்திரண்டா, பார்த்து சூதானமா வா. சீக்கிரம் மோட்டு. மோட்டோ விட்டுறாதீங்க மோட்டோவை. மோட்டு மோட்டு ஏது மோட்டு மோட்டு உனக்கு ஒண்ணு ஆச்சு ஏது உனக்கு ஒண்ணு ஆகாது மோட்டு மோட்டோ என் நண்பா எந்திரிடா. நீ இல்லாமல் நான் என்னடா பண்ணுவேன் மோட்டோ. மனசெல்லாம் வலிக்குதுடா மோட்டோ. ரெக்கையே இல்லனா கூட என் மோட்டோ பரப்பானே. மோட்டோ உனக்கு என்னடா ஆச்சு மோட்டோ. மோட்டோ தப்பான ஷாட் அடிச்சு கீழே வந்து விழுந்துட்டியா என் மகராஜா. அது வண்டியா இருந்தாலும் சரி, பறக்கிற காரா இருந்தாலும் சரி. ஏன் மோட்டோ ஏதாவது ஒரு தில்லலக்கடி வேலையை பண்ணி எங்களை கொண்டு போய் கேட்க வேண்டிய இடத்துல சேர்த்துடுவேடா மோட்டோ. நீ இல்லாத உலகத்திலே மோட்டு நிம்மதி இல்லை மோட்டோ. என் தங்க கண்ணா. என்னடா டெவலப் ஆகுது மோட்டோ. ஏய் மோட்டோ வாயெல்லாம் அசைக்குது, போண்டா மூக்கு பெருசாவது. என் மோட்டோக்கு சுய நினைவு கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டு இருக்கே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் எண்ணில் பொங்குதே. எங்க மோட்டோ ரெண்டு கண்ணை முடிச்சிட்டான், எங்கே பறந்து போயிட்டான். சந்தோஷம் எண்ணில் பொங்குதே. சூப்பரா மழை வந்துருச்சு. எல்லாரும் கதிரி கதிரி அழுத்தமே. எங்களையாவது
நான் விட மாட்டேன், விட போறதும் கிடையாது. நண்பர்களே, சாரிப்பா, சாரி. அரே மோட்டோ, ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. நீ திட்டாலும் அடிச்சாலும் தூக்கி போட்டு மிதிச்சாலும் எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை. உன் நட்பு தான் முக்கியம். உனக்கு ஒண்ணு நான் பதறிட்டேன் மோட்டோ. நீ உயிரோட வந்தது எங்களுக்கு போதும்டா. என்னோட 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல முத தடவையா அடி வாங்கிட்டு சந்தோஷம் கிடைக்கும். டாக்டர் சகோ எங்க? அவரு கம்ப்யூட்டர்ல டயாப்ளஸோட பென்ட்ரைவ் வச்சு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. டயபலஸோட பென் டிரைவர்ல ஃபார்முலா இருக்கு. நான் இப்போ அவன் தண்ணி எடுத்துட்டு வர்ற ஃபார்முலாவை இந்த பென் டிரைவர்ல இருந்து அழிச்சிட்டேன். இப்போ இங்க இருக்கிற தண்ணி எல்லாம் அவர் எங்க இருந்து எடுத்தாரோ அது திரும்பவும் அங்கே போய் சேர்ந்துரும். அதிசயம் நடந்திருக்கு. பூமியில எந்தெந்த இடத்துல இருந்து தண்ணி மாயமாச்சோ அந்த இடத்துக்கெல்லாம் மேகங்கள் வந்து மழை பொழிஞ்சிட்டு இருக்கு. பூமியில எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. தேங்க்யூ வெரி மச். நீங்க உங்க பூமியை மட்டும் காப்பாத்தல, எங்களுடைய பிளானட்டையே காப்பாத்திருக்கீங்க. சோ தேங்க்யூ வெரி மச். மறுபடியும் நாம சந்திக்கலாம் போ. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.